7 வேல்யூ, that means 7th term ஓட வேல்யூ என்ன 1 அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 4th சம் பார்க்கலாம். find x so that x plus 6, x plus 12 and x plus 5 are consecutive terms of geometric progression அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுவே தமிழில் ரீட் பண்ணுறேன். x plus 6, x plus 12, x plus 15 என்பன ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் தொடர்ச்சியான 3 உறுப்புகள் எனில் xஇன் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 டேர்ம் வேல்யூஸ் கொடுத்துட்டு அதில் எக்ஸுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஜிபின்னு சொல்லிட்டாங்க. ஜிபியோட ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸோட ப்ரோக்ரெஷன்ஸ் கொடுத்தாச்சு. அதில் இருந்து நம்ம எக்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணணும். இதுதான் நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின். ஸோ இப்போ ஃபைண்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு ஜிபி கொடுத்துருக்கிறது அப்படியே நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் அவர் கிவன் ஒன், கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது. ஸோ இன் ஜிபி வந்து ஆர் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா? T2 டிவைடட் பை T1 ஈக்குவல் டு T3 டிவைடட் பை T2. இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் அது ஒரு ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் சொல்லுவோமா? அதை தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ இதை வந்து எக்ஸ் ப்ளஸ் 12 divided by x plus 6 equal to x plus 5 divided by x plus 12. இதை வந்து நான் இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ என்ன கிடைக்கும்? x plus 12 into x plus 12 equal to x plus 6 into x plus 15 அப்படின்னு கிடைக்குமா? அப்போ x plus 12 x plus 12 நான் எப்படி எழுதலாம்? x plus 12 the whole squared அப்படின்னு எழுதலாமா? equal to x plus 6 into x plus 15. அதை நான் அப்படி எழுதிக்கிறேன். இதை பார்க்குறக்கு எப்படி இருக்குது? a plus b the whole squaredன்னு இருக்கா? அப்போ a squared plus 2ab plus b squared அந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதலாமா? அப்போ x squared பண்ண என்ன கிடைக்கும்? that means இது a, this is our b. அப்போ a squared, அப்போ x squared plus 2ab, 2 into ax, b வந்து 12, 12 into 2 24x plus 12 square b squared. அப்போ 12 squaredனா என்ன? 144. அதுதான் நான் எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு இதை வந்து உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர்ட். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 15, 15x. நெக்ஸ்ட்டு 6x ப்ளஸ்ஸு. அப்போ 6 இன்ட்டு 15 90 கிடச்சிருச்சா? அதை நான் அப்படி எழுதியிருக்கேன். இப்போது இந்த பக்கம் வந்து ஹோல் நம்பர்ஸில் இந்த பக்கம் வச்சுக்கலாம். இந்த எக்ஸ் இருக்கிறதுல இந்த பக்கம் வேல்யூஸ் இந்த பக்கம் இருந்ததில்ல. அப்போ அப்படி வந்துச்சுன்னு என்ன? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ரெண்டு கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 24 ரிமைனிங் என்ன இருக்குது? 24x மைனஸ் 21x. இந்த ப்ளஸ் 6 ப்ளஸ் 15xும் ரெண்டு ஆட் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? இன்னொரு லைன் வேணால் எழுதிடுறேன். ப்ளஸ் 21x ப்ளஸ் 90. அப்போ இந்த ப்ளஸ் 21x இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 21x ஈக்குவல் டு இந்த 90 அப்படியே இருக்குது. இந்த இருக்க ப்ளஸ் வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 144னு வரும். ஸோ இது ரெண்டே மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? மைனஸ் 54. இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 3x. பெரிய நம்பரோட வேல்யூ ப்ளஸ்ஸு. ஸோ 3x ஈக்குவல் டு மைனஸ் 54. அப்போ எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு மைனஸ் 54 டிவைடட் பை 3. இது ரெண்டே கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 18 கிடைக்கும். மைனஸ் சைன் இருக்குது, மறந்துடக்கூடாது. ஸோ மைனஸ் 18. ஸோ அவர் எக்ஸ் வேல்யூ இஸ் மைனஸ் 18. நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சா? இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 5th சம் பார்க்கலாம்.